அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிக முக்கியமான 10 கேள்விகள் வித் கான்செப்டோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனை தொடர்ந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். சோ இன்னைக்கு 21வது கேள்வில இருந்து நம்ம பார்க்கணும். சோ குயிக்கா நான் சொல்றேன். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்ப நேரம் ரொம்ப முக்கியம். அதனால இப்ப இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இது கோல்டன் டைம். தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வேல்யூபிளா நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். சோ 21வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ஆரிஜினல் பீப்புள் ஆர் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ஆரிஜினல் பீப்புள் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் காணக்கூடிய ஒரு மக்கள் தான். இவங்க ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா இவங்க பூர்வ பழங்குடி மக்கள். ஓகே, கிட்டத்தட்ட 50,000 வருடங்கள் பாத்தீங்கன்னா அங்க ஆஸ்திரேலியாவில் அப்ஆரிஜினல் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தனி கலாச்சாரம், தனி கலை எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குனே இருக்கு. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க, அப்ஆரிஜினல் பீப்புள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ நோன் அஸ், அதாவது வெப்பச்சலன மழை. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா வெப்பச்சலன மழை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டொரன்ஷியல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வெப்பச்சலன மழைனா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சோ பூமி பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல 0 டிகிரி ஈக்குவேட்டர் பாத்தீங்கன்னா இருக்கும். 0 டிகிரி நிலநடுக்கோடு இருக்கும். இந்த 0 டிகிரி நிலநடுக்கோட்டுக்கும் 23 டிகிரி கடகரேகை, அதாவது வடக்கு சைடுல டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல இருந்து 23 அண்ட் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது மகர ரேகை வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ல பொதுவா பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதிக ஹீட் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காத்து எல்லாமே பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அது என்ன ஆகும்னா கூல் ஆகி அதுக்கப்புறம் கண்டென்ஸ் ஆகி திருப்பி பாத்தீங்கன்னா மீண்டும் மழையா பொழியும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தான் பிரதானமா நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஏன் டொரன்ஷியல் ரெயின்ஃபால் பேர் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்பச்சலன மழை எப்படி தெரியுமா இருக்கும்? சோ எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வானத்துல இருந்து ஒரு பக்கெட்ல தண்ணியை ஊத்துனா எப்படி இருக்கும்? வானத்துல இருந்து பக்கெட்ல இருந்து தண்ணியை நம்ம தலையில ஊத்துனா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெவியா இருக்கும், சடனா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஷார்ட் டியூரேஷன்ல தான் அந்த மழை பொழியும். அதனாலதான் இதை டொரன்ஷியல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல மட்டும் தான் இந்த வெப்பச்சலன மழை இருக்கும். அப்புறம் பாருங்க, சோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய பூமி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. வாழக்கூடிய பூமி ரொம்ப ஹீட் ஆகுறதுனால அங்க இருக்கக்கூடிய காத்து எல்லாமே பாத்தீங்கன்னா மேல போகுது. மேல போயிட்டு அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கூல் ஆகுது. கூல் ஆகி அது மேகமா மாறுது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? கண்டென்ஸ் ஆகுது, அதாவது சுருங்குது. சுருங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் மழையா பொழியுது. இது எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும்னா ரொம்ப ஷார்ட் டைமுக்கு தான் நடக்கும் இந்த மழை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப குறைஞ்ச நேரத்துக்கு மழை பெஞ்சாலுமே ரொம்ப ஹெவியா பாத்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால இதுக்கு பேர் டொரன்ஷியல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மழையால மழை ஏற்பட்டதுன்னா, இந்த மவுண்டெயினால மழை வந்ததுன்னா அதுக்கு பேரு ஓரோகிராபி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. மழையால மழை வந்ததுன்னா அதுக்கு பேரு ஓரோகிராபி ரெயின்ஃபால். இப்போ லோ பிரஷரால, அதாவது காற்று தாழ்வழுத்தம் ஏற்படுறதுனால வந்ததுன்னா அதுக்கு பேரு சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, சூறாவளி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, யாக்கூத் அப்படிங்கிறவங்க ஒரு நொமாட்டிக் ஹெர்டர்ஸ், அதாவது கால்நடை மேய்ப்பவர்கள். யாக்கூத் அப்படிங்கிறவங்க ஒரு கால்நடை மேய்ப்பவர்கள். இவங்க எந்த ரீஜன்ல காணப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தூந்திரா ரீஜன்ல காணப்படுறாங்க. தூந்திரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைகா, இந்த ரீஜன்ல காணக்கூடிய ஒரு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தான் யாக்கூத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தூந்திரா ரீஜன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தூந்திரா ரீஜன், டைகா ரீஜன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைபீரியா, அதாவது ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த தூந்திரா ரீஜன் காணப்படும். அங்க இருக்கக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்களை யாக்கூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Which among the following is responsible for the rotation of the plane of oscillation of Foucault pendulum? அதாவது ஃபோகால்ட் பெண்டுலம் அதனுடைய ஆசிலேஷனுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஃபோகால்ட் பெண்டுலம்ங்கிறது எதுக்காக யூஸ் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபோகால்ட் பெண்டுலம் அப்படிங்கிறது அதனுடைய ஆசிலேஷன், அதனுடைய அலைவுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோகால்ட் பெண்டுலம் எதுக்காக இதை தயாரிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, பூமி பாத்தீங்கன்னா அதோட ஆக்சிஸ்ல சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட அச்சில 23 டிகிரி சாஞ்சி சுத்துது அப்படின்னு நமக்கு தெரியும். இது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபோகால்ட் பெண்டுலம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. இந்த ஃபோகால்ட் பெண்டுலத்தோட ஆசிலேஷன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியுடைய ரொட்டேஷனுக்கு காரணம் என்ன? கோரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்ப இந்த ஃபோகால்ட் பெண்டுலத்தை உருவாக்கி அதை சுத்த வச்சு பார்த்தாங்க. அதுக்கு காரணம் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியும் தன்னைத்தானே, அதாவது ஒரு அச்சில புடிச்சுக்கிட்டு பூமி தன்னை சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ ஃபோகால்ட் பெண்டுலத்தோட ஆசிலேஷன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? Which of the following is not a glacial deposition landform? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்ப நடந்த பாண்டிச்சேரி எல்லா எக்ஸாம்லயுமே 2 क्वेश्चन இந்த சாப்டர்ல இருந்து மட்டும் கேட்டிருந்தாங்க. சோ பாருங்க என்னன்னு. Which of the following is not a glacial depositional landform? ஃபர்ஸ்ட் லேண்ட்ஃபார்ம்னா என்ன, நிலத்தோற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள சுத்தி ஒரே மாதிரியான நிலத்தோற்றம் கிடையாது. அதாவது மலை மட்டும் கிடையாது, மலைகள் இருக்கு, பீடபூமிகள், சமவெளிகள், ஆற்று தீவுகள், நிறைய இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலத்தோற்றம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலத்தோற்றம் உருவாகிறதுக்கு காரணம் 2 முக்கியமான நிகழ்வு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எரோஷன், அதாவது அரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த அரித்த எரோஷன் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் படிய வைக்கும். அதுதான் வந்து டெபாசிஷன் சொல்லுவோம், படிய வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எரோஷன் அண்ட் டெபாசிஷன் நடந்தாதான் ஒரு நியூ லேண்ட் ஃபார்மே உருவாகும், புதிய நிலத்தோற்றமே உருவாக முடியும். இப்ப இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேசியல், அதாவது இப்ப பனிப்பாறை இருக்குல்ல, அந்த பனிப்பாறையும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எரோஷன் பண்ணி ஒரு வகையான நிலத்தோற்றத்தை உருவாக்கும். அதே மாதிரி அந்த அதை எடுத்துட்டு போய் படிய வச்சு ஒரு வகையான நிலத்தோற்றத்தை உருவாக்கும். இதுல கிளேசியல் டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம் வந்து எது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளேசியரை பத்தி நான் ஒரு பேசிக் டேட்டா சொல்றேன். இப்போ ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலை உச்சியில தான் வந்து பனி கட்டி, அதாவது பனி பாறை இருக்கும். இது வந்து எரோஷன் எப்படி பண்ணுது, டெபாசிஷன் எப்படி பண்ணுதுன்னு பாத்திரலாம். சோ இப்படி இந்த ஐஸ் கட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி வழிக்கு சறுக்கி வருது. இந்த ஸ்லோப்ல சறுக்கி வரும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது வந்து ஒரு கிண்ண ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழியை வந்து உருவாக்கி விட்டுரும். ஏன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும், புரியுதுங்களா? சோ இப்படி வழிக்கு இந்த ஸ்லோப்ல வந்து அந்த பனிக்கட்டி என்ன ஆயிடுது, இங்க ஒரு கிண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா எரோஷன் நடந்தனால, அதாவது அரித்தல் நடந்தனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கு அப்படிம்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷனை. சோ சர்க்குங்கிறது எரோஷன் லேண்ட்ஃபார்ம், ஓகேங்களா? சோ இங்க எது கிளேசியல் டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம் இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதே திருப்பி நான் கண்டினியூ பண்றேன், தெளிவுபடுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மலை உச்சில இருந்து இந்த ஐஸ் வந்தது, இப்ப அரிச்சு உருவானதுதான் சர்க் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் உருவாக்குது. அதுக்கப்புறம் இது கீழே வரும்ல, மலைக்கு கீழே வரும்ல, வந்துட்டு அதனுடைய படிவுகளை போயிட்டு ஒரு இடத்துல படிய வைக்கும், ஓகேங்களா? படிவுகளை போய் அது படிய வைக்கும். அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பனியாற்று படிவுகள், அந்த பனி ஆத்தோட படிவுகள் தான் என்னன்னு சொல்லுவோம், மொரைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மொரைன் வந்து இருக்கு, இது ஒரு டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம், அதாவது படிய வச்சனால உருவானதுங்கிறனால இது வந்து கண்டிப்பா ஆன்சர் இருக்காது, ரைட்டா? அதே மாதிரியே தான் ட்ரம்ப்ளினும். இந்த ட்ரம்ப்ளின் என்னன்னா இப்போ மேல இருந்து பனிக்கட்டி சறுக்கி வந்து அதனுடைய படிவுகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்ல படிய வச்சதுன்னா, ஒரு ஓவல் ஷேப் முட்டை மாதிரி படிய வச்சதுன்னா அதுக்கு பேரு ட்ரம்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எஸ்கர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாய்ந்த மலை மாதிரி, ஒரு சாய்ந்த மலை மோடு மாதிரி வந்து உருவாக்குனுச்சுன்னா அது பேரு எஸ்கர்னு சொல்லுவாங்க. அப்போ மொரைன், ட்ரம்லின், எஸ்கர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம், அதாவது படிய வைத்தலால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றம். இந்த சர்க்குங்கிறது என்னது, இது வந்து எரோஷனால உருவாகுது. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும், கிளேசியல் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம் எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சர்க்கு வந்து ஒரு எரோஷன் லேண்ட்ஃபார்ம் அப்படிங்கறனால இது வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? சோ இங்க ஷார்ட்டா என்ன சொல்றேன்னா பனியாறு வந்து பாத்தீங்கன்னா எரோஷன் பண்ணி நிலத்தோற்றத்தை உருவாக்கும், டெபாசிஷன் பண்ணி நிலத்தோற்றத்தை உருவாக்கும். பனியாறு எரோஷன் பண்ணி உருவாக்குற நிலத்தோற்றம் தான் சர்க்கு. மீதி எல்லாமே மொரைன், ட்ரம்லின், எஸ்கர் இது எல்லாமே படிய வைத்தலால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றம், ஒரு புதிய நிலத்தோற்றம் உருவாகுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. which one of the following pairs of island and sea ocean is not correctly matched? அதாவது ஒரு சைடுல ஒரு தீவை கொடுத்திருக்காங்க, இன்னொரு சைடுல கடலை கொடுத்திருக்காங்க, எது தப்பா மேட்ச் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. the சைப்ரஸ் அப்படிங்கிற தீவு வந்து மத்திய தரைக்கடல்ல இருக்கு, ஃபாக்லாண்ட் அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு, சாகோஸ் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கு. இங்க நார்த் பசிபிக் ஓஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் சி தான் ஆன்சர். சாகோஸ் அப்படிங்கிறதும் கோகோஸ் அப்படிங்கிறதும் இந்திய பெருங்கடல்ல தான் அமைஞ்சிருக்கு. சாகோஸும் கோகோஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல தான் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா? சோ கரெக்டான ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க. which among the following country of South America does the Tropic of Capricorn not pass through? இப்போ உங்களுக்கே தெரியும்பா, புதுசா உள்ளவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பூமி இப்படி இருக்கு அப்படின்னு நடுவுல 0 டிகிரி நிலநடுக்கோடு, மேல 23 டிகிரி கடகரேகை, கீழே 23 டிகிரி மகர ரேகை. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா லொகேட் ஆயிருக்கு. இந்த சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த அந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல டச் ஆகாத நாடு எதுன்னு கேக்குறாங்க. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல டச் ஆகாத நாடு எதுன்னு கேக்குறாங்க. இந்த பிரேசில், பாராகுவே, சிலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர ரேகையில டச் ஆயிருக்கு. ஆனா அந்த பொலிவியா மட்டும் இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, மகர ரேகை, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்படி கோடு இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க இந்த பொலிவியா. அதனால இது வந்து கிடையாது. சோ பொலிவியா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர ரேகையில டச் ஆகல. சவுத் அமெரிக்காவில பொலிவியா வந்து மகர ரேகையில டச் ஆகல அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அப்ப எதெல்லாம் டச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சிலி, அர்ஜென்டினா, பாராகுவே, பிரேசில் இதெல்லாமே டச் ஆகுது. அடுத்த क्वेश्चन பாருங்க. how many parallel mountain range are there in Himalayan longitudinal extent? அதாவது இமயமலையில மொத்தம் எத்தனை parallel mountain range இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா இமயமலை வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சைடுல இருக்கிறத மேற்கு இமயமலைன்னு சொல்லுவோம், இந்த சைடுல இருக்கிறத கிழக்கு இமயமலை இல்லனா பூர்வாத்திரி இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சோ இங்க சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் ரீஜியன் தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மவுண்டன் ரேஞ்ச் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்கு. மேல இருக்கிறது வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம், மேல இருக்கிறது வந்து ஹிமாத்ரின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த செட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம்.
இது மேல இருக்கனால இது கிரேட்டர் ஹிமாலயா, அதுக்கு கீழே இருக்கனால இதை வந்து லெசர் ஹிமாலயா ஹிமாச்சல, அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள இருக்கறனால இது அவுட்டர் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம் பாருங்க. சோ இப்படி 3 இருக்கா. இப்போ அதாவது மத்திய இமயமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 3 இது இருக்கு. ஹிமாத்ரி, அதுக்கு கீழே இருக்கிறது ஹிமாச்சல், அதுக்கு கீழே இருக்கிறது சிவாலிக். இந்த ஹிமாத்ரியில தான் வந்து உயரமான சிகரம் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, காட்வின் ஆஸ்டின் எல்லாமே இங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது ஹிமாச்சல். இந்த ஹிமாச்சல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரத், பூர்வாஞ்சல் மலைத்தொடர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. மகாபாரத், பூர்வாஞ்சல் மலைத்தொடர்லாம் இங்கதான் இருக்கு. அடுத்து கடைசியா நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாலிக் இருக்கு தெரியுமா, இது வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஹைட்டே வந்து 1000 மீட்டருக்கு தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா களிமண்ணாலும் மென்பாறைகளாலும் ஆன தொடர்ச்சியற்ற மலையா இருக்கும். ஓகேங்களா, இது அப்படியே போய் அப்படியே இந்த மலை ஹைட் குறைஞ்சு ஒரு தராய் சமவெளியை உருவாக்குங்கிறத படிச்சிருப்போம். இங்க ஆன்சர் என்னன்னு கேட்டா ஆன்சர் 3, 3 பேரலல் மவுண்டன் ரேஞ்ச் வந்து அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்க, தி சிட்டி ஆஃப் காட்டிகினா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பயோசேஃப்டி சம்பந்தமா ஒரு புரோட்டோகால் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து வகுக்கப்பட்ட இடம் தான் காட்டிகினா. இது எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்குன்னு கேக்குறாங்க. கொலம்பியா. ஃபர்ஸ்ட் காட்டிகினா புரோட்டோகால்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இருக்குல்ல, அதாவது ஒரு உயிரினத்தை எடுத்து அதனுடைய ஜீனை மாத்தி உருவாக்கப்பட்ட உயிரினத்தை தான் ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இல்லனா லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது அதை வந்து சேஃபா ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக, ட்ரேட் வர்த்தகம் செய்யும் போது அதை பாதுகாப்பா வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்காக, ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக இந்த காட்டிகினா நெறிமுறை கோட்பாடு வகுக்கப்பட்டது. இது எப்ப வகுக்கப்பட்டது, இது எங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, காட்டிகினா புரோட்டோகால் வந்து இதோட லொகேஷன், இது எங்க அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மான்ட்ரியால், அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய மான்ட்ரியால் இருக்குல்ல, அங்கதான் இதை அடாப்ட் பண்ணாங்க இந்த கொள்கைகள் எல்லாத்தையும். ஆனா காட்டிகினாங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா கொலம்பியா நாட்டுல காட்டிகினா வந்து ஒரு மிக முக்கியமான நகரமா இருக்கு. இந்த காட்டிகினா புரோட்டோகால் எங்க அடாப்ட் செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது கனடாவில் மான்ட்ரியால் அப்படிங்கறத அடாப்ட் செய்யப்பட்டது. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த ரவுண்டான வருஷம் 2000 மே 16 2000 தான் இதை வந்து காட்டிகினா புரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா மே 16 2000 வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால், அதாவது கனடாவில் மான்ட்ரியால்ல மே 16. இது எப்ப இருந்து நடைமுறை செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 2003 செப்டம்பர் 21 இருந்து இது நடைமுறை செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 21 இருந்து நடைமுறையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இது முக்கியமான நோக்கம் என்ன, ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை சேஃபா ஹேண்டில் பண்ணுங்கிறது தான். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is not a cold ocean current அப்படின்னு கேட்டீங்கன்னா எது குளிர் நீரோட்டம் அல்ல, அப்படி குளிர் கடல் நீரோட்டம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா அகுல்வாஸ். நேத்தி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாட் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நான் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கடல் நீரோட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடல் நீரோட்டம்னா என்ன அப்படின்னா, இந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணி ஒரு குறிப்பிட்ட திசையில மூவ் ஆகுறது, அதுதான் கடல் நீரோட்டம். இப்போ உலக வரைபடம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 0 டிகிரி நிலநடுக்கோட்டில் இருந்து உருவானுச்சுன்னா, அந்த நீரோட்டம் உருவானுச்சுன்னா அதை வந்து வெப்ப நீரோட்டம்னு சொல்லுவோம். துருவ பகுதியில இருந்து உருவானுச்சுன்னா அதை குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப குளிர் நீரோட்டம் எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அகுல்ஹாஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்ப நீரோட்டம், அதனால குளிர் நீரோட்டம் இது இல்ல, இது ஒரு வெப்ப நீரோட்டம். சோ அப்ப மீதி பாருங்க, எதெல்லாம் வந்து வெப்ப நீரோட்டம்னு கேட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். A, B, C அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. A ஃபார் அதாவது குளிர் நீரோட்டத்துக்கு நான் சொல்றேன், கோல்டு கரண்ட்டுக்கு வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட். ஓகே, ஆஸ்திரேலியா கரண்ட் வந்து ஒரு குளிர் நீரோட்டம், ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் பெங்குயிலா, B ஃபார் பெங்குயிலா. அதுக்கப்புறம் C ஃபார் கெனரி நீரோட்டம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு C வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியா நீரோட்டம், ABC. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் லாப்ரடார் நீரோட்டம்னு ஒன்னு இருக்கு, லாப்ரடார். ஒயாஷியோ அப்படின்னு ஒரு நீரோட்டம் இருக்கு. அப்புறம் பெருவியன் ஆர் ஹம்போல்ட் நீரோட்டம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குளிர் நீரோட்டம் தான். சோ ஆஸ்திரேலியா, பென்குயிலா, கெனரிஸ், கலிபோர்னியா. அப்புறம் என்ன சொன்ன, லாப்ரடார் நீரோட்டமும் ஒரு குளிர் நீரோட்டம் தான். குளிர் நீரோட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து துருவ பகுதியிலிருந்து உருவாகி நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வரும், லாப்ரடார் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, ஏபிசிக்கு அப்புறம் லாப்ரடார் நீரோட்டம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயாஷியோ அப்படிங்கிற ஒரு நீரோட்டம். ஓகே, லாப்ரடார். அடுத்து ஒயாஷியோ நீரோட்டம். இந்த ஒயாஷியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய பசிபிக் ஓஷன்ல தான் உருவாகுது. ஒயாஷியோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் பசிபிக் ஓஷன்ல வந்து உருவாகுது ஒயாஷியோ. அதுக்கப்புறம் வந்து பெருவியன் ஆர் ஹம்போல்ட் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவியன் ஆர் ஹம்போல்ட் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவியன் ஆர் ஹம்போல்ட் நீரோட்டம். இந்த பெருவியன் ஆர் ஹம்போல்ட் நீரோட்டம் எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல சவுத் சைடுல உருவாகுது. ஒயாஷியோ வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலுடைய வடக்கு சைடுல உருவாகுது. ஹம்போல்ட் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலுடைய சவுத் சைடுல உருவாகுது, சவுத் பசிபிக் ஓஷன்ல உருவாகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சப்போஸ் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு. ஏன்னா இது ஃபாஸ்டா சொல்ல எனக்கு வந்து தெளிவுபடுத்தணும்னு நான் ஆசைப்படுவேன். பட் ஆனா வந்து பொதுவா என்ன பண்றோம்னா, நம்ம கொஞ்சம் வீடியோ லென்த்தாவே ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா மிக முக்கியமான நான் சாப்டர் எல்லாம் போட்டுட்டு வரேன், அதை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் பேசின எல்லாமே வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பட்
எல்லாருமே நம்ம அவசரப்படுறோம், உடனே கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். ஷார்ட்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஷார்ட்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம ஷார்ட்டாவே மறந்துருவோங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்மளுடைய தியாழ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்டிசி, யூடிசி, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. சோ இங்க தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அது இல்லாம எல்டிசி, யூடிசி, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் கமிங் மந்த் நவம்பர் 1 இருந்து டெஸ்ட் பேட்சும் அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூப்பா.